திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் திருச்சி கிழக்கு தொகுதி மற்றும் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு அபாரமான வெற்றியை சந்தித்தார். இந்த நிலையில் ஒரு நபர் 2 தொகுதியில் வெற்றி பெற்றால் அதில் ஒரு சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என விதி உள்ளது. இதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். தற்போது பெரம்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வருகிறார். இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்த பின் திருச்சி கிழக்கு தொகுதியில் யார் போட்டியிடுவார் என பேசப்பட்டது. இந்த நிலையில் இன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியான சட்டமன்ற தொகுதி என அறிவிக்கப்பட்டது. அதாவது இன்னும் 6 மாதத்திற்குள் திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இன்று திருச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் தெற்கு மாவட்ட தலைவர் மாவட்ட அவைத் தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதாவது உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக நியமித்ததற்கு திமுக தலைமைக்கு நன்றி செலுத்தப்பட்டது. மேலும் மகளிர் உதவித்தொகை, பெண்களுக்கான உதவித்தொகை மே 15ஆம் தேதி அதாவது நாளை வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை நாம் பார்த்தோம். அதாவது சிறப்பு தீர்மானமாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என செயற்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆபிரகாம்.